بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் இரவு நேர வழிபாட்டினை நிறைவு செய்துவிட்டு இந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அதிலே தொடர்ந்து வருகிற இந்த 10 நாட்களிலும் நரகத்திற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நரகத்திற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பை பொறுத்தவரை இது ஒரு சில நாட்களில் சொல்லி முடிக்கப்படுகிற அளவிற்கு உண்டான ஒரு தலைப்பு கிடையாது. நீண்ட நெடிய கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு தலைப்பு தான் நரகத்திற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பது. இஸ்லாமிய மார்க்கத்தில் எதுவெல்லாம் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்துமே இந்த தலைப்பின் கீழ் சொல்லப்பட வேண்டிய செய்திகள் தான். அதுபோல இஸ்லாத்திலே எதுவெல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்துமே இந்த தலைப்பின் கீழ் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் தான். எதையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் செய்யுங்கள் என்று சொன்னார்களோ அதை செய்யாவிட்டால் நரகம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை செய்துவிட்டால் நரகம். ஒட்டுமொத்த இஸ்லாம் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பிற்கான அர்த்தம். மொத்த இஸ்லாமும் எதை சொல்கிறதோ அதுதான் நரகத்திற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பாக நமக்கு சுருக்கி தரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்ம முழுமையாக எதுவெல்லாம் நமக்கு நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் என்ற காரியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையினை நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிற விதத்தை நாம் அமைத்துக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் இங்க இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எது நம்மை நரகில் தள்ளும் என்ற அறிவு மாத்திரமே ஒரு மனிதனை நரகத்தின் மீது அச்சமுடையவனாக பயமுடையவனாக மாற்றிவிடாது. எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள் என்ன, நரகத்திலே ஒரு மனிதனை கொண்டு போய் தள்ளுகிற வேலைகள் என்ன என்பதை தெரிந்திருப்பார்கள். ஆனால் அந்த தெரிந்து கொண்டே அந்த காரியங்களை செயல்படுத்தி கொண்டும் இருப்பார்கள். எத்தனையோ காரியங்களை செய்யாமல் விட்டுவிட்டால் இறைவன் விதியாக்கி இருக்கிற தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத்து இன்னும் ஏராளமான கடமைகள், அறிவுரைகள், போதனைகள் இவற்றை எல்லாம் தெரிந்திருப்பார்கள். இவற்றை செயல்படுத்தாமல் விட்டுவிட்டால் அப்பொழுதும் நாம நரகத்திலே தள்ளப்படுவோம், வேதனை செய்யப்படுவோம் என்பதை அறிந்திருப்பார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க மாட்டார்கள். அப்ப நரகத்திற்கு எது கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தெரிந்து கொள்வது மாத்திரம் முக்கியமில்லை, அதுவும் முக்கியமானது. அதுக்காக தெரிந்து கொள்ள தேவையில்லை என்று சொல்ல முடியாது. அது தெரிந்து கொண்டால்தான் தவிர்த்து கொள்ள முடியும். ஆனாலும் எவையெல்லாம் நரகத்திலே மனிதனை கொண்டு தள்ளும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அதைவிட முக்கியமாக அந்த நரகத்தின் மீது அச்சம் வருவதற்குரிய காரியம் என்ன, வேலைகள் என்ன. எத்தனையோ பேர் நரகத்தை பற்றிய விஷயங்களை தெரிந்திருக்கிறார்கள். அந்த விஷயங்கள் அவர்களுக்கு ஏன் அச்சத்தை ஏற்படுத்தவில்லை, எதனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை எல்லாம் தவிர்த்துக் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை பற்றி ஒரு அறிவை, ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு அச்சம் வருவதற்குரிய வழிகளை கண்டுபிடித்ததற்கு பிறகு எதுவெல்லாம் நம்மை நரகில் தள்ளும் என்பதை தெரிந்து கொண்டால்தான் அச்சத்தோடு கேட்கிற பொழுது ஒவ்வொரு விஷயமும் சாதாரணமாகவே கேட்ட உடனேயே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தை என்ற உள்ள அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்திவிடும். அப்ப நாம வரலாற்றில் எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம். குர்ஆன்ல கூட அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லுகிறான், மார்க்கத்தை மிக அழகாக அறிந்து வைத்த பல பேர் அதனை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருந்திருக்கிறார்கள். நரகத்திலே கொண்டு போய் தள்ளுகிற காரியங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து வைத்திருக்கிற பல பேர் அதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையிலே செயல்படுத்தாமல் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுகிறான். சூரத்துல் ஜும்ஆ என்ற அத்தியாயம் 62வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. வேதம், தௌராத் வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு உதாரணம். மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத், தௌராத் வேதம் சுமக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு சும்ம லம் யஹ்மிலுஹா
அதை அவர்கள் சுமக்கவில்லையே, அதன்படி ஏற்று நடக்கவில்லையே, அவர்களுக்கு உதாரணம் என்பது கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்பாரா, ஏடுகளை சுமக்கின்ற கழுதைகளை போன்றதாகும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்களா? கழுதையினுடைய முதுகுல எவ்வளவு பெரிய அறிவு ஞானம் நிறைந்த புத்தகங்களை நீங்கள் ஏற்றி வைத்தாலும் அதனால் கழுதைக்கு இந்த பிரயோஜனமாக இருக்க போதா? எதை ஏற்றினாலும் பயன் கிடையாது. உயர்தரமான துணிமணிகளை ஏற்றி வைக்கிறீர்கள், உலகத்திலேயே ரொம்ப குவாலிட்டியான விலை உயர்ந்த துணிமணிகளை ஏற்றி வச்சிருக்கிறோம், அதை எடுத்து போட்டு அதை அளவு பார்க்க போகிறதா? பண்ண போறது இல்லை. அது மாதிரி அணிகலன்கள், நகை நட்டுக்கள், அது மாதிரி அள்ளி வச்சுக்கிறோம், மூட்டை மூட்டையா கட்டி வைக்கிறோம், அதுல ஒரு 2 நகை எடுத்து கழுத்துல போட்டு அளவு பார்க்க போகிறதா? அதுவும் கிடையாது. கழுதைக்கு கழுத்துல முதுகுல எதை தூக்கி வச்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மாதிரி தௌராத்து வேதத்தை கொடுக்கப்பட்ட பல பேருடைய மூளையில, அவருடைய சிந்தனையில வேதம் கொடுக்கப்பட்டு விட்ட வேதத்தின் அறிவு இருக்கிறது. ஆனால் அந்த அறிவால் எந்த பயனும் இல்லை, அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. எந்த பிரயோஜனமும் இல்லாத கழுதைக்கு எப்படி அதன் முதுகிலே ஏற்றப்பட்டிருக்கிற சுமையால் எந்த பயனும் ஏற்படவில்லையோ, அதுபோல தௌராத்து வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த வேதத்தால் எந்த நன்மையும் ஏற்படவில்லை. கழுதை மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி ஆயிடக்கூடாது. என்னென்ன செய்திகள்லாம் தெரிந்து கொண்டு வெறுமன கழுதை மாதிரி மாறிட்டோம்னா விபச்சாரம் செய்வது நரகத்துக்கு தள்ளும். தெரிஞ்சு வச்சிருந்து விபச்சாரத்தை ஒருவர் செய்தால் அவர் கழுதைக்கு சமமானவர் தான். ஒருவர் திருடினால் திருட்டு என்பது நரகத்திலே கொண்டு போய் தள்ளும். அது ஒருத்தருக்கு சொல்லப்பட்டு விட்டது, தெரிந்து கொண்டார், புரிந்து கொண்டார், திருடக்கூடாது, திருடனா எல்லாம் தண்டிப்பான், நாளைக்கு கேள்வி கேட்பான், நரகத்துல போட்டு பொசுக்குவான், எல்லாம் கேட்டா நல்லா சொல்லுவார். அவரே தெரிஞ்சு வச்சிருப்பார். அவர் வீட்டுல யாராவது திருட வந்தா அறிவுரெல்லாம் சொல்லுவார், என்ன பழம் திருடுறிய அப்படிம்பாரு. ஆனா அடுத்தவங்களுக்கு அவர் திருடுவார். அப்ப இவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்? அறிந்திருக்கிறார், அறிவு இருக்கிறது, அந்த அறிவினால் எந்த பயனும் இல்லை. இது நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் என்பதை தெரிந்திருக்கிறார். ஆனால் அதை விட்டு அவர் விலகிக் கொள்ளவில்லை. இவர் கழுதைக்கு சமமானவராக இருக்கிறார் என்று தௌராத்து வேதம் வழங்கப்பட்ட மக்களை உதாரணம் காட்டி அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அறிவு பெற்று நின்று அதை செயல்படுத்தாத பல மனிதர்களை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். எப்போதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சுபூ தொழுதுட்டாங்கன்னா சுபூவுக்கு பிறகு சஹாபாக்களிடத்துல கேட்பாங்க, இன்னைக்கு யாராவது கனவு ஏதாவது கண்டீங்களா? யார் ஏதாவது கனவை பத்தி சொன்னாங்கன்னா அந்த கனவுக்கு என்ன அர்த்தம், விளக்கம், அதையெல்லாம் விளக்கி சம்பாஷணை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கேட்கிறாங்க, கனவு ஏதாவது கண்டீங்களா? ஒருத்தரவே இல்லைன்றதாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் இன்றைக்கு அவர்கள் கண்ட கனவை சொல்லுகிறார்கள். நபிமார்களுடைய கனவு என்பது வஹி, அல்லாஹ் சொல்லக்கூடிய வேத அறிவிப்பின் ஒரு பகுதி தான் வஹி நபிமார்களுக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், என்னிடத்தில் 2 பேர் வந்தார்கள், 2 வானவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அவர்களை அழைத்து செல்லுகிறார்கள். அந்த நீண்ட நெடிய கனவை நபிகளார் விவரிக்கிறார்கள். என்னை அழைத்து சென்று ஏராளமான காட்சிகளை எனக்கு காட்டினார்கள். தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் அடைகின்ற பல்வேறு தண்டனைகளை எனக்கு காட்டினார்கள். நன்மை செய்கிற மக்களுக்கு கிடைக்கிற பரிசுகளை எனக்கு காட்டினார்கள். அப்படின்னு விபச்சாரம் செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை, வட்டி வாங்கியவர்களுக்கு என்ன தண்டனை, இப்படி நிறைய விஷயங்களை நபிகளாருக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மாதிரி நான் அழைத்து செல்லப்பட்ட பொழுது அத்தைனா அலா ரஜுலின் முதுதஜவின் அலா கஃபாஹு, மல்லாந்து படுத்து கிடந்த ஒரு மனிதனுக்கு அருகிலே நாங்கள் சென்றோம். ஒரு ஆள் மல்லாந்து படுத்து கிடக்கிறாரு, அவருக்கு பக்கத்துல நாங்க போறோம். அவரு பக்கத்துல போனா அவர் ரஜுலுன் காயிமுன் அலா ரஸிஹி பிஃபிஹ்ரின், அவருடைய தலைமாட்டில ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். ஃபயஸ்தகு பிஹி ரஸஹு, அந்த பாறாங்கல்லை என்ன பண்றாருன்னா வச்சுக்கிட்டு சும்மா நிக்கல, படுத்து கிடக்கிற ஒரு தலையில ஓடி ஜம்முன்னு தூக்கி போடுறாரு. பாறாங்கல்லை தூக்கி போட்டா என்னதுக்காகும்? ஒரு சின்ன கூழாங்கல்லை போட்டாலே அவ்வளவுதான், தலையை பிடிச்சிட்டு 1.5 நாளைக்கு வலிக்குது கெட்டு போட்டுக்கிட்டு இருப்போம். அவர் பாறாங்கல்லை தூக்கி போடுறாரு. போட்ட உடனே மந்த தலை அப்படி செதறுனா அடிச்ச கல்லு அப்படி உருண்டு ஓடுகிறார். ஓடிய கல்லை எடுத்து வருவதற்காக அந்த மனிதர் செல்லுகிறார். அவர் ஓடி போய் அந்த கல்லை தூக்கிட்டு வர்றார். அவர் தூக்கி கொண்டு வருவதற்குள்ளாக தலை நசுங்கி அந்த மனிதன் இருக்கிறான அந்த தலை மீண்டும் சரியாயிருது, பழைய தலை மாதிரி மீண்டும் வந்துருது. அவர் வந்து சேரவும் இவருடைய தலை சரியாகவும் ரெண்டும் கரெக்டாக. உடனே வந்தவர் என்ன பண்றாரு, திரும்ப சும்மா நிக்காம மீண்டும் போடுகிறார். மீண்டும் கல் ஓடுகிறது, மீண்டும் எடுக்க செல்கிறார், திரும்ப கொண்டு வந்து போடுகிறார். இப்படியாக தொடர்ச்சியாக அவருடைய தலையில பெரிய பாறாங்கல்லை போட்டு நசுக்குகிற வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் இடத்துல மீகாயில் இடத்துல கேட்கிறாங்க,
யார் இவரு, எதுக்காக இப்படிப்பட்ட வேதனை செய்யப்படுகிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க விளக்கம் சொல்றாங்க, அல்லமஹுல்லாஹுல் குர்ஆன், இவர் யாருன்னு கேட்டா இவருக்கு அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருந்தான். ஃபனாம அன்ஹு பில்லைலி, இரவு நேரத்தில் அதை புறக்கணித்து அவர் தூங்கி கொண்டிருந்தார். இரவுல என்ன செய்யணும்னு அல்லாஹ் சொல்லி தந்தார், எந்த வேலையும் இரவுல அவர் செய்யல. வலம் யமல் ஃபீ பின் நஹார், பகலிலே அதை கொண்டு செய்ய வேண்டிய அமல் எதையும் அவர் செய்யவில்லை. இவ்வாறு புறக்கணித்துக் கொண்டிருந்தார். இன்னொரு அறிவிப்புல கடமையான தொழுகைகளை தொழாமல் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அதற்காக இவருக்கு இந்த வேதனை செய்யப்படுகிறது என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டதாக கனவிலே காட்டப்பட்ட காட்சியினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது புகாரியில 7047வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல என்ன சொல்ல வர்றாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான். நல்ல விவரமானவராக இருந்திருக்கிறாரு. எதையெல்லாம் செய்யணுங்கிறது குர்ஆனை வைத்து தெரிந்து கொண்டார், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் குர்ஆனை படித்து தெரிந்து கொண்டார். ஆனால் அதை அவருடைய வாழ்க்கையை கடைபிடிக்கவில்லை. அதனால் ஒரு பெரிய இழப்பிற்குரியவராக, பெரிய தண்டனைக்குரியவராக மாறிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப நாம இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது மட்டுமே போதுமானது கிடையாது. அறிந்து கொள்வதனால் மட்டுமே ஒரு மனிதன் அந்த காரியத்தை செய்யாமல் விலகி விடுவான் என்று எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு கூட கண்ணுக்கு முன்னாடி பாருங்க, எத்தனையோ காரியங்கள் ஒரு மனிதனை கெடுக்கிறது என்று அவனுக்கே தெரிகிறது. ஆனாலும் இந்த காரியத்தை செய்யக்கூடியவனாகவே இருக்கான். ஒரு மது அருந்துகிற மனிதன், மது அருந்துவதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் என்னன்னு கேட்டு பாருங்க. நம்மளை விட அழகா சொல்லுவார், குடிக்கிறவனை குடிக்காதவனை விட குடிக்கிறவர் டெய்லி அனுபவிக்கிறார்ல, குடிச்சு 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 ஒவ்வொரு நாளும் அவர் பட்ட பாடத்தை எல்லாம் இப்படி மனுஷன் படாதபாடுபடுறான்பா, குடியெல்லாம் கெட்டது அப்படின்னு ரொம்ப அழகா மற்றவங்களுக்கு பயன் பண்ணுவார். ஆனா அவர் குடிய விடுவாரா? விட மாட்டார். டெய்லி அவர் பண்ற அவமானம் அவருக்கு தெரியும். ரோட்டில் அவர் 4 பேர் கிண்டல் பண்றது தெரியும். குடிச்சு போட்டு வீட்டுல போய் சண்டை போடுறது தெரியும். பிள்ளைங்களை இழுத்து போட்டு அடிக்கிறது தெரியும். அவர் படுத்து கிடக்கிற நேரத்துல பையில இருந்து பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க, அது அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் சொல்லுவார். அன்னைக்கு குடிச்சிட்டு படுத்தனா பையில இருந்து பூரா தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு நாள் குடிச்சிட்டு போனா என் பிள்ளைய தூக்கி போட்டு அடிச்சு விட்டேன். இன்னொரு நாள் குடிச்சிட்டு போனா என் பொண்டாட்டி சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டா. இன்னொரு நாள் குடிச்சிட்டு போனா வண்டியை கொண்டு போய் 4 பேர் மேல முட்டி அவளை காலி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆனா விடுவாரா? விடக்கூடிய மக்களை பார்க்கிறோமா? சில பேர் அரிதிலும் அரிதாக விலகிக் கொள்கிறார்களே தவிர பெரும்பாலானவர்கள் அந்த பழக்கத்தை தொடர்ச்சியாக செய்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அறிவு இருக்கிறது, இது நமக்கு கேடுதலும் என்று தெரிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த கேடுதலுகிற காரியத்தை விட்டு அவர்கள் விலகிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. இப்படிப்பட்டவர்கள் தெரிந்து கொள்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அறிந்து கொள்வது மட்டுமில்லை, பிறருக்கு அறிவித்துக் கொடுக்கிற அளவிற்கு, பிறருக்கு பாடம் நடத்துகிற அளவிற்கு அறிவு ஞானம் பெற்றிருந்தவர்கள் கூட அதை கடைபிடிக்காமல் இருந்திருக்கிறார்கள். பல பேர் பயான் பண்ணுவார்கள், மக்களுக்கு அற்புதமாக சொற்பொழிவாற்றுவார்கள். குர்ஆனுடைய வசனத்தை, ஹதீஸை எல்லாவற்றையும் மேற்கோள் காட்டி அதுல இந்த தப்பு, அப்படி தப்பு, அது தவறு, இது தவறு, எல்லாவற்றையும் விளக்கமாக விளக்கி சொல்லி அவருடைய உரையை கேட்டு பல பேர் சொர்க்கத்திற்குரியவர்களாக தங்களை தாங்களே திருத்திக் கொண்டிருப்பார்கள். ஆக இவ்வளவு பெரிய தண்டனையா, மறுமையில் அல்லாஹ் நம்மளை நரகத்தில் போட்டுவாங்க, நம்ம இப்படிப்பட்ட குற்றவாளியாக ஆயிடக்கூடாது என்றெல்லாம் பயந்து பல பேர் தங்களை அவருடைய உரையை கேட்டு திருத்தி இருப்பார்கள். பிறருக்கு உரை நிகழ்த்தி சொற்பொழிவாற்றி அவர்களை சீர்திருத்தம் செய்கிற அளவிற்கு அறிவு ஞானத்தை தெளிவாக பெற்றிருந்த பல பேர் அதை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருப்பார்கள். அதையும் நபிகள் சொல்கிறார்கள், மறுமையில நரகிலே சில பேரை கொண்டு வந்து போடப்படுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது புகாரியில 3267வது ஹதீஸாகவும் 7098வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யுஜாவு பிர் ரஜுலி யௌமல் கியாமா, கியாமத் நாளையிலே ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். ஃபயுல்கா ஃபின்னார், நரகத்திலே போடப்படுவான். ஃபதன்தலிகு அக்தாபுஹு ஃபின்னார், அவர் உள்ள போடப்பட்ட உடனே அவருடைய குடல்கள் எல்லாம் வெந்து வெளியிலே வந்து விழும், நரகத்திலே வந்து விழும். ஃபயதூரு கமா யதூருல் ஹிமாரு பிரஹா, உள்ளுக்குள் போடப்பட்ட அந்த மனிதன் ஒரு செக்கை கழுதை சுற்றுவதை போல சுற்றி வருவான். நம்ம ஊர்ல எல்லாம் செக்கு வந்து மாடுதான் சுத்தும். ரசூலுல்லாஹ் காலத்துல அவங்களுக்கு இருந்த அந்த பழக்கத்தின் அடிப்படையில் உதாரணம் சொல்கிறார்கள். ஒரு கழுதையை செக்க சுத்த விட்டா எப்படி திரும்ப திரும்ப சுத்தி வரும், அது மாதிரி உள்ள போட்ட உடனே சுத்து 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 சுத்திட்டு கிடப்பான். சுத்துற ஆளை பக்கத்தில் இருக்கிறவங்க அடையாளம் கண்டுக்குவாங்க. ஆள் நமக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி இருக்கு. அங்கேயும் ஒரு பெரிய டீம் சேர்ந்துடும். சில பேர் எப்ப பார்த்தாலும் டீமோட இருக்க ஆசைப்படுவான். கல்யாண வீட்டுக்கு போனாலும் அங்க தனக்கு ஒரு டீம் இருக்கணும், ஏதோ வீட்டுக்கு போனாலும் அங்க ஒரு டீம் இருக்கணும். எங்க போனாலும் நம்மளை சுத்தி 4 பேர் இருக்கணும்
அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு, உள்ள போய் விழுந்ததுதான் தாமதம். ஆளு சுத்த பார்த்த உடனே பல பேர் இவரை அடையாளம், அவ்வளவு முக்கியமான சுகரா இருந்திருக்காருன்னு தெரியும். பல பேர் அடையாளம் கண்டு என்ன செய்வார்கள், அவரிடத்தில் கூட்டமாக சேர்ந்து கொண்டு நரகவாசிகள் வந்து கேட்பார்களாம், ஹை புலான் ஐயா மா சாவுக்க என்ன விவரம், இங்க வந்து கிடைக்கிறீங்க, என்ன செய்தி, நரகத்துக்கு வந்துட்டீங்களே என்ன என்று அவர்கள் கேட்பார்கள். கேட்பதோடு மட்டுமில்லை, மேலும் கேட்பார்களாம், அலைச குந்த தமுருனாபில் மாரூஃப், நீங்க தானே எங்களுக்கு நன்மைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், தன்னாளில் முன்கர் தீமைகளை எல்லாம் விட்டு தடுத்துக் கொண்டிருந்தீர்கள், நீங்க தானே எங்களுக்கு இதை செய்யாத அதை செய்யாதுன்னு பல விஷயங்களை சொல்லி இருக்கிறீங்க, பிறகு நீங்க வந்து நரகத்தில் கிடைக்கிறீங்களே என்ன ஆச்சரியமா இருக்கிறது என்று ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து கொண்டு அவர்களை கேட்பார்களாம். அப்ப அவர் சொல்லுவார், குந்து ஆமுரு கும்பில் மாரூஃப் வலா ஆத்தி, உங்களுக்கு நான் நன்மையை சொன்னேன் ஆனால் அதன்படி நான் செயல்படவில்லை, வாக்குமணில் முன்கர் தீமைகளை விட்டு உங்களை நான் தடுத்தேன், வாத்தீஹி அதை நான் செய்து கொண்டிருந்தேன், எந்த தீமையை செய்யாதீர்கள் என்று உங்களை தடுத்தேனோ அந்த தீமையை என் வாழ்க்கையிலே செய்கிறவளாக இருந்தேன், எந்த நன்மைகளை செய்யுங்கள் என்று உங்களுக்கு அறிவுரை சொன்னேனோ அந்த நன்மைகளை செயல்படுத்தாதவளாக நான் இருந்து வந்தேன், அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த நரகத்திலே வந்து கிடக்கிறேன் என்று அந்த மனிதர் புலம்புவார். என்ன விளங்குகிறது இதிலிருந்து, அந்த அளவிற்கு அறிவு இருந்திருக்கிறது. மற்றவர்களுக்கு நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய காரியங்கள் என்னென்ன என்பதை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் இறைவன் எடுத்துச் சொல்கிற வேத வரிகளில் இருந்தும் பிறருக்கு எடுத்து சொல்லி அறிவுரை சொல்லி உலக மக்களை சீர்திருத்தம் செய்கிற அளவிற்கு மிகப்பெரிய அறிவு ஞானிகளாக மார்க்க விற்பனர்களாக திகழ்ந்த பல பேர் அந்த நரகத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். அப்படியானால் அவருடைய அறிவு அவருக்கு சீர்திருத்தத்தை பெற்றுத் தரவில்லை, அவருக்கு இருந்த அறிவு அவருக்கு நரகத்தின் மீது அச்சத்தை ஏற்படுத்தவில்லை. இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், 2வது அத்தியாயம் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அத்தமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப், உங்களை நீங்களே மறந்துவிட்டு பிறருக்கு நன்மைகளை சொல்லுகிறீர்களா, வேதத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வேதத்தை படிக்கிற நீங்கள் உங்களை மறந்துவிட்டு அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்கிறீர்களா, முதல்ல நீ கடைபிடி. அப்ப தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காத பல பேர் பிறருக்கு உபதேசம் செய்கிற அளவிற்கு அறிவு பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த அறிவால் எந்த பயனும் அவர்களுக்கு கிடையாது என்பதைத்தான் இந்த வசனம் பேசுகிறது. அதே மாதிரி சூரத்து ஸஃப் என்ற 61வது அத்தியாயத்தில் 2வது 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு சொல்கிறீர்கள், கபுர மக்கத்தன் இந்தல்லாஹி அந்த கூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்வது அல்லாஹ்விடத்திலே கடுமையான கோபத்திற்குரியது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாரா இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டார்கள், அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். இப்படி ஏராளமான செய்திகள் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் இருக்கிறது. பல பேர் நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய செய்திகள் என்னென்ன, என்னென்ன தீமைகள் நம்மை நரகத்திற்குரியவர்களாக மாற்றிவிடும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். எந்த காரியங்களை செய்யாமல் விட்டுவிட்டால் நாம் நரகம் செல்வோம் என்பதை புரிந்திருக்கிறார்கள். அவ்வளவு தெரிந்திருந்தும் அதனை புரிந்திருந்தும் குர்ஆனை படித்திருந்தும் ஹதீஸை விளங்கியிருந்தும் அது அவர்களுக்கு அந்த நரகத்தின் மீது உள்ள அச்சத்தை ஏற்படுத்தவில்லை. அவர்களுடைய உள்ளத்திலே கடுகளவிற்கு கூட மறுமையை பற்றி உண்டான பயத்தை அது ஏற்படுத்தாத காரணத்தினால் அவர்கள் அதை செய்து கொண்டே இருந்தார்கள் என்று நாம் விளங்குகிறோம். அப்ப நாம முதலில் என்னென்ன காரியங்கள் நம்மை நரகத்திலே கொண்டு தள்ளும் என்ற பட்டியலை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, நரகத்தில் என்னென்ன வேதனைகள் நமக்கு வழங்கப்படும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, நரகம் என்று சொன்னவுடனே அச்சம் வர வேண்டும். நரகத்தில் அல்லாஹ் போற்றுவான் என்று பேசப்பட்டவுடன், என்று அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து சொன்னவுடன் அது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி, வேணாம்பா நான் இந்த வேலையை கண்டிப்பா செய்ய மாட்டேன், யாரெல்லாம் என்ன காப்பாத்திடு அப்படின்னு அந்த தீமைகள் என்று தெரிந்தவுடன் தீமைகளை விட்டு காத தூரம் ஓடுகிற ஒரு அச்சத்தை முதலில் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு என்ன வழி என்பதைத்தான் முதலில் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அழகா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யக்ஷா ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها.
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, இறைவா பயனில்லாத கல்வியை விட்டு அறிவை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உமின் கல்வில்லா யக்ஷா, பயமில்லாத உள்ளத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உமின் நஃப்ஸில்லா தஷ்பா, திருப்தி அடையாத மனதை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உமின் தாவத்தில்லா யுஸ்தஜாபு லஹா, பதிலளிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இவ்வளவு அருமையான பிரார்த்தனை பாருங்க. 4 விஷயம் சொல்றதா கேட்கிறாங்க. 4மே மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதுல முதல் விஷயமாக ரலியல்லாஹு குறிப்பிடுவது, யாரா எனக்கு அறிவத்தான், எது நல்லது என்ற அறிவத்தான், எது கெட்டது என்ற அறிவத்தான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லும் போது ஒருத்தர் சொல்லி காட்டுகிறார், குல் ரப்பி ஸித்னி இல்மா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இறைவா எனக்கு அதிகமான அறிவைத்தான். அறிவைத்தான் கேட்க சொல்ற, ரப்பி ஸித்னி இல்மா, அதிகமான அறிவைத்தான் என்று என்னிடத்திலே கேளுங்கள். அதிகமான அறிவை கேட்க சொல்கிறான் இறைவன். நபிகளாரும் அதிகமான அறிவை கேட்டார்கள். ஆனால் அந்த அதிகமான அறிவு பயனற்ற அறிவாக, கேடு செய்கிற அறிவாக, நரகில் தள்ளுகிற அறிவாக, சொர்க்கத்தை விட்டு நம்மை தூரமாக்குகிற அறிவாக இருந்துவிடக் கூடாது. பயனுள்ள அறிவாக இருக்க வேண்டும் இறைவா. பயனில்லாத கல்வியை எனக்கு தந்து விடாத. அது மாதிரி ஒரு அறிவு தேவை. அப்படி அறிவு பெறுறதை விட முட்டாள எடுத்துட்டு போயிடலாம். எத்தனை பேர் ஆலிம்சாலா இருந்து என்ன பிரயோஜனம்? நரகத்தில் போய் கிடப்பார்கள் என்று சொன்னால், பலருக்கு உபதேசம் செய்துவிட்டு அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், அவர் ஆலிமாக இருந்து, மார்க்க அறிஞராக இருந்து, திருமறை குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்து என்னதான் பாய்தா? ஒண்ணுமே பாய்தா இல்லையே. அப்ப பயனில்லாத அந்த அறிவு எனக்கு தேவையில்லாமா? எனக்கு அறிவு வேணும், பயனுள்ள அறிவாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களே. அப்போ நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை அறிவதற்கு முன்பாக முதலில் பயப்படுவதற்கு வழி என்ன? ஏன் பயம் வரல? முந்தைய பல பேருக்கு ஏற்படல. இன்றைக்கு நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பலருக்கும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வு ஏற்படவில்லை? ஏன் மற்றவங்க ஒவ்வொருத்தரும் நம்மளை பத்தி கேட்போமே. நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ் செய்கிற தீமை என்று சொல்லி இருக்கிறான் என்று சொன்ன உடனே அச்சம் வந்துருதா? உடனே பயம் வந்துருதா? மறுபடி செய்யக்கூடாதுப்பா, நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு விலகிடுவோமா? அந்த தீமையை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறோமா? எத்தனை வழிகளில் யோசிச்சு பார்க்கிறோம். மார்க்க அறிஞர்கள் ஃபத்வாவை கேட்பாரு. எதுக்கு? அந்த தீமையை எப்படி செய்யறது? ஏதாவது வழி இருக்குதா? அது வழியே இல்லாம இருக்குங்க, ரொம்ப நெருக்கடியா இருக்கு, இந்த ஒரு வேலையை செஞ்சா என்ன, அவருக்கு ஒரு லஞ்சத்தை கொடுத்தா என்ன, இந்த மாதிரி மார்க்க அறிஞர்களிடத்தில் போய் கேள்வி கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட கேள்வி? இறைவன் தடுத்திருக்கிற வேலையை செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா? அப்ப நம்முடைய உள்ளத்திலேயும் சிந்தித்து பார்த்தால், அல்லாஹ் நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் என்று ஒரு செய்தியை எடுத்து சொல்லி இதை செய்யாதே என்று எச்சரிக்கிறார். அந்த செய்தி நம்முடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தவில்லை. அதனால்தான் கேட்டவுடனே அதை விட்டு நம்ம விலகல. ரொம்ப யோசிக்கிறோம், செஞ்சு பார்க்கோமே, கொஞ்சம் செய்வோமே, ரொம்ப செய்ய தேவையில்லை. ஒரு வட்டியே வாங்கக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. வட்டி என்பது எவ்வளவு பெரிய பாவம், ரொம்ப பெரிய பாவம். பெரும்பாவங்களுடைய பட்டியலில் வட்டி ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது. நாளை வறுமையில ஒரு மனிதரை நிரந்தர நரகத்திலே கொண்டு போய் தள்ளுகிற பாவங்களின் பட்டியலில் வட்டியையும் இறைவன் ஒரு பாவமாக குறிப்பிடுகிறார். வட்டி வாங்கக்கூடாதுன்னு தெரிகிறது. வட்டியுடைய சாயல் கூட வந்துவிடக் கூடாது. அப்படிதான் ஒரு முஸ்லிம் பயப்பட வேண்டும். வட்டி மாதிரி இருக்குமோ, வட்டியில போய் கால் வச்சுக்குவோமோ என்று பயந்தால் எனக்கு இந்த வேலையே வேண்டாம், அந்த மாதிரி வருமானம் தேவையில்லை என்கிற முடிவைத்தான் ஒரு முஸ்லிம் எடுக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு பல பேர் என்ன முடிவு எடுக்கிறார்கள்? வங்கியில கொண்டு போய் பணத்தை போட்டுட்டோம், அவன் வட்டி தரான், என்ன பண்றது, பேங்க் வட்டி தானே, நம்மளா வட்டிக்கு கொடுத்தா வாங்குறோம். பேங்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டோம், அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் வட்டி வந்திருக்குது. பேங்க் வட்டி வாங்கினா குற்றமா? பேங்க் வட்டி வாங்கி வேற எந்த வழியில செலவு பண்ணலாம்? நீ வட்டி வாங்கவே கூடாது என்று இறைவன் தடுத்து விட்டால் கேள்வி எப்படி? பேங்க்ல இருந்து ஒரு 50 ரூபாய் வந்திருக்குது, அதை என்ன பண்ணலாம் சொல்லுங்க அதற்கு. அதுக்கு அதற்கு மாதிரி பல வழிமுறைகள் வச்சிருப்பாங்க. எங்க அதற்கு சொல்றாரு, ஒரு ஏரியாவில் போய் வட்டி கடை இருக்கிற பகுதியில் போய் மரணசாலை வசூலுக்கு போயிருவோம் ஓதிக்கொண்டிருந்த காலத்துல. அப்ப வசூலுக்கு முழுக்க முழுக்க வட்டி முசாக்கள் ஆளுகிற பகுதி பகல்ல. அப்ப சும்மாவுடைய உரையில வட்டி வாங்குறமே கவலைப்படாதீங்க, வட்டி பணத்தை என்ன பண்றது யோசிக்காதீங்க, எங்கள்கிட்ட தாங்க, அதை எந்த வழியில செலவு பண்ணணும் அந்த வழியில் நாங்க செலவு பண்ணுவோம். முடிஞ்சோன்னு போய் கேட்டேன், அதற்கு எந்த வழியில செலவு பண்றது, வட்டியே வாங்கக்கூடாதுன்னு இருக்குத,
நீங்க இது மாதிரி அறிவிப்பு செஞ்சீங்க, அதை வாங்கி கக்கூஸ் கட்டிக்குவோம். கக்கூஸ் கட்டினா பிரச்சனை இல்லை, கக்கூஸ் வாங்கி போடலாம் இருக்கிறதா? ரெண்டாவது அதுவும் அசுத்தம் இதுவும் அசுத்தம். என்ன எப்படி கான்செப்ட், எப்படி யோசிக்கிறாங்க? வட்டி பணமும் அசுத்தமான பணம், இதுவும் நாத்த முடிச்சு வேறாங்க, அதனால நாத்தத்தோட தள்ளி விட்டுருவோம். இது இல்லாம மனுஷனுக்கு முடியுமா? நாத்தம்னு நீங்க ஒதுக்குறீங்கள, எவ்வளவு அத்தியாவசியமானது. இது இல்லாம மனிதனுடைய வாழ்க்கையை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? மனநலங்களுக்காக மனுஷன் யாரு? அதுக்கான சோர்ஸ் எந்த உயிரினமாவது அப்படி இருக்குதா? அப்ப இப்படி எல்லாம் பல பேர் என்ன பண்றாங்கன்னா, தடுக்கப்பட்ட காரியத்தை செய்வதற்கு என்ன வழி, இந்த மாதிரி யோசிக்கிற மக்களை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய உள்ளத்திலேயும் ஒரு விதமான தயக்கம் இருக்கு, அச்சம் இல்லை, அறிவு இருக்கிறது. அது என்ன அறிவு? இந்த காரியம் நரகத்திலே தள்ளும் என்ற அறிவு இருக்கிறது. உடனே விலக வேண்டும் என்ற அச்சம் வரவில்லை. அப்ப நம்ம ஏதாவது வழி இருக்குதா, அந்த தப்பை செய்யற கூட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் என்று சொன்னால் நரகத்தை பற்றி அச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்தே இல்லை. இப்ப கேள்வி என்ன, ஏன் இல்லை? முக்கியமான கேள்வி எல்லாம் எதனால அச்சம் வரல? இத பத்தி பேசாத சும்மா உரையிலே இருக்காரு. பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடங்கள் மறுமையை பற்றி நரகத்தை பற்றி சூரத்துல் பக்கராவிலே இருக்கிற ஒரு நீண்ட வசனத்திற்கு மேல இருக்கிற ஒரு குட்டி வசனம். சூரத்துல் பக்கராவில் தான் குர்ஆன்லயே ரொம்ப பெரிய வசனம் இருக்கிறது. அந்த வசனத்துக்கு மேல உள்ள வசனம் என்ன வசனம்? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், எந்த நாளில் அல்லாஹ்வின்பால் திருப்பப்படுவீர்களோ அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். இதுதான் கடைசி வசனம். கடைசியா இறக்கப்பட்ட சூறாவிற்கான சூரத்து நஸ்ரிலாக சூறாவில இறங்கியிருக்கிறது. வசனமாக கடைசியாக இறைவன் இறக்கி வைத்த வசனம் இந்த வசனம். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். எந்த நாளில் அல்லாஹ்வின்பால் திருப்பப்படுவீர்களோ அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அன்றைக்கு நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். யார் யார் என்ன செஞ்சீங்களோ அதுக்குரிய அன்றைக்கு பெற்றுக் கொள்வீர்கள் என்று எச்சரிக்கையோடுதான் திருமறை குர்ஆன் என்ற அந்த அருள் வேதத்தையே இறைவன் நிறைவு செய்திருக்கிறார். இந்த அளவிற்கு அதிகமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படிப்பட்ட உரைகளை அதிகமாக கேட்கிற மக்களுடைய உள்ளத்தில் ஏன் அச்சம் ஏற்படவில்லை என்று சிந்தித்தால் அதனுடைய பின்னணியில் நாம வாய் திறந்து ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஒரு உண்மை அதன் பின்னணியில் மறைந்திருக்கிறது. வாய் திறந்து யாரும் ஒப்புக்கொள்ள சொன்னா ஒத்துக்க மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ளாதான் இருக்கிறது. என்ன நரகம் என்பது மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை. மௌத்துக்கு பிறகு தானே சந்திக்க போறோம். மௌத்துக்கு பிறகு எல்லாம் அழிஞ்சு போச்ச, மனுஷன் எல்லாம் மண்ணோட மண்ணாயிட்டான, உச்சிமைக்கு போயாச்ச, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு ஒண்ணு அதெல்லாம் டவுட்டா இருக்குது. இது உள்ளத்தின் ஓரத்திலே இருக்கிறது. யாரெல்லாம் நரகத்தை பற்றி சொல்லப்படும் பொழுது ஒரு பெரிய அச்ச உணர்வை அடையவில்லையோ அவர்கள் அனைவருடைய உள்ளத்தின் ஓரத்திலே என்ன இருக்குன்னு கேட்டா, ஏன் அச்சம் வரல? அது எங்க வரப்போகுது, அதெல்லாம் நடக்கவா போகுது. நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச கட்டுக்கதை பல பேர் சொல்லுவார்கள். நாத்திகர்கள் இருக்கிறாங்க, கடவுளே இல்ல, மதமே இல்ல, இறைவனே கிடையாது, அவங்க ஓப்பனா சொல்லுவார்கள். முன்னாடி வாழ்ந்தவங்க மனுஷனை சீர்திருத்தம் பண்றதுக்கு, நல்லவனா வாழ வைக்கிறதுக்கு என்ன பண்றது யோசிச்சாங்க. ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியில இந்த மாதிரி ஆத்மா சொர்க்கம் நரகம் அப்படின்னு உங்களுக்கு பயம் காட்டிட்டாங்க. பயம் காட்டுவதற்காக முன்னோர்கள் செய்து வைத்த கற்பனை கதைகள் தான். அப்படி ஒன்றே கிடையாது. மரணித்து விட்டால் மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது. மீண்டும் ஒரு வாழ்க்கை இல்லை என்ற எண்ணம் உள்ளத்தின் ஓரத்திலே இருக்கிற காரணத்தினால்தான் மரணத்திற்கு பிறகு இது நடக்கும், மரணத்திற்கு பிறகு அது நடக்கும் என்று சொல்லப்படுகிற பொழுது பெரிய அச்சம் நம்முடைய உள்ளத்தை தாக்குவதில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கங்க, ஒரு டூ வீலர்ல போய்கிட்டு இருக்கிறோம், ஹெல்மெட் போடாம போறோம். அந்த கார்ல போலீஸ் நின்றுட்டு ஹெல்மெட் போடாதவங்க புடிச்சுட்டு நிக்கிறாங்க. அங்க இருந்து வர்றவர் ஒருத்தர் சொல்ல, பாய் ஹெல்மெட் போட புடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அப்படியா நல்ல வேலை சொல்லிட்டீங்க, சாமி வண்டி திருப்பிடுவார். எவ்வளவு பயம் வருது. இந்த பயம் இந்த மாதிரி வேலையை செய்யாத, அல்லாஹ் நரகத்துல போட்டு அப்படியா அப்படின்னு வருதா? உங்க கடையில இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு வந்திருக்கான், இந்த மாதிரி எப்படி வந்தான் தெரியல, என்ன பண்றது தெரியல, அவங்களுக்கு இதை வைக்க பதறி துடிச்சு எவ்வளவு பயம் வருகிறது. இந்த மாதிரி ஒரு பயம்
இறைவன் தடுத்த ஒரு காரியத்தை நீங்க செய்யாதீங்க, இப்படித்தான் தொழுகணும், இப்படி தொழுதான் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறாங்க, வேற வழியில தொழக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்படியா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு நம்ம மாற்றமா செஞ்சுட்டேனா, எனக்கு பயமா இருக்குத, இனிமே நான் செய்ய மாட்டேனே அப்படி சொல்கிறோமா? அதுக்கு நின்று முட்டு கொடுக்கிறார்களா? இப்படித்தான் நபிகளாயும் சொன்னார்கள், இப்படித்தான் நபிகளாக தொழுதார்கள் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. அதுல நின்று கொண்டு மல்லுக்கு நிற்கிறார்கள். இறைவன் சொல்வது தெரியாமல் தப்பு செய்யலாம், நபிகள் நாயகம் சொன்னது தெரியாமல் தவறிழைக்கலாம். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகும் கூட அதை விட்டு இன்னொரு வேலையை ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அப்போது நம்முடைய உள்ளத்தில் அச்சமில்லை என்பதாக அதுக்காக அர்த்தமாக இருக்க முடியும். அப்ப நம்முடைய உள்ளத்தில் 100% இறைவனை நம்பி விடுகிறோம், இறைவன் வகுத்து தந்தை தந்திருக்கிற மார்க்க சட்டங்களை நம்புகிறோம், வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை கடைபிடிக்கிறோம், அதனால் உலகத்தில் பல நன்மை இருக்கிறது என்றெல்லாம் கடைபிடிக்கிறோம். இறைவனை நம்புகிறவர்களுடைய உள்ளத்திலே கூட மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சரியான ஆழமான 100% நம்பிக்கை இடம் பெறாத காரணத்தினால்தான் மறுமை நரகம் என்று சொல்லப்படும் பொழுது உலகத்து விஷயங்களுக்கு ஏற்படுகிற அளவிற்கு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை. அப்ப முதல்ல கிளியர் பண்ண வேண்டிய செய்தி என்ன? அச்சம் நம்ம மறுமையில இருக்கா இல்லையா? ஏன்னா இதை கிளியர் பண்ணிட்டே வச்சுக்குவோம், அதுக்கு பிறகு பெரிய அளவில் பயான் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஒண்ணு விலைக்கு சொல்லி பயங்காட்டி செய்யாத செஞ்சா அப்படித்தான் சில பேர் பண்ணுவாங்க. முஸ்லீம்களே சில பேர் இருக்கிறார்கள், சில பிரிவினர்கள் இருக்கிறார்கள், அவங்க ஒரு காரியத்தை செய்யாது என்று சொல்வதற்கு குர்ஆனில் சொல்லப்பட்டதை மட்டும் சொல்ல மாட்டார்கள், ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிக்கைகளை மட்டும் சொல்ல மாட்டார்கள். இது போதாத மனுஷனை பயங்காட்டுறதுக்கு, அவங்களுடைய உள்ளத்தை அச்சம் வர்றதுக்கு இன்னும் பயங்கரமா சொல்லணுமே அப்படின்னு இவர்களா கற்பனை செய்து யோசித்து பெரிய திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் போட்டு புத்தகம் எழுதுவார்கள். அப்புறம் உள்ள வச்சா உள்ள வச்ச உடனே இப்படிகளையும் கதை எழுதி வச்சிருப்பாங்க. அமல்களின் சிறப்பெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க, இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருப்பாங்க. எதுக்கு? நல்லதுக்கு தானே, பயம் வருதுல, அதை படிச்சா அவங்களுடைய உள்ளத்துல அச்சம் வருதுல. அப்ப உண்மையில இறைவன் சொன்னது அச்சத்தை தர வேண்டும். நபிமார்களுடைய வரலாறு எடுத்துக் கொள்ளுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், கப்பல் வந்துருச்சு, வெள்ளமும் வந்துருச்சு, மக்கள் எல்லாம் அப்படி மூழ்குறாங்க. நூஹ் நபியுடைய மகன் தண்ணீருக்குள்ளே மூழ்குறான். கடைசி நேரத்தில் கூப்பிட்டு பார்க்கறாங்க, அவன் வரமாட்டான் போயாண்டு போயிட்டான், நான் பாத்துக்கிறேன், மலைக்கு மேலே ஏறி போச்சுக்குவேன், பெரிய மலை அளவுக்கு அவன் இறைவன் இருக்கக்கூடிய வெள்ளம் வரப்போகிறது, நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க, யா அல்லாஹ் ஃபகால ரப்பி இன்னபனி மின் அஹ்லி, என் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லையா, வைன்னல் ஆலக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது இல்லையா, வஅன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீ தீர்ப்பளிப்பவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த நீதிபதி இல்லையா அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. அல்லாஹ் வசனம் இருக்கிறான், யானு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, நூஹே அவன் உனது குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை, இன்னஹு அவனது கைரு சாலிஹின், அவன் நல்ல, அது நல்ல காரியம் இல்லை, பலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உமக்கு அறிவில்லாத விஷயத்தை என்னிடத்துல கேட்காத. என்ன கேள்வி கேட்கிற? கேட்கிற கேள்வியா இது? ஒரு நபி இப்படி கேட்கலாமா? ஒரு இறைத்தூதர் கேட்கலாமா? அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் சொன்னான். சொல்லி முடிச்ச மறு நிமிஷத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்முன், யா அல்லாஹ் எனக்கு அறிவில்லாத விஷயத்தை முன்னிடத்திலே கேட்பதை விட்டும் நான் முன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன். நீ கேட்காதா நல்லா கேட்க மாட்டாங்களா, தெரியாம கேட்டுட்டாங்களா? இந்த உணர்வு நம்மிடத்தில் வரும். எப்பொழுது இப்படி நம்ம பதில் சொல்லலாட்டி அல்லாஹ் முன்னாடி போய் நிப்பமே, அல்லாஹ் கேள்வி கேட்பானே, நரகத்துல தூக்கி போடுவாங்க அப்படிங்கிற அச்சம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் பேசின உடனே சரண்டர், அதுல மாற்று கருத்துக்கு இடமே இருக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவர் இறைவன் அவருக்கு சொன்னான் கட்டுப்படி என்று சொன்னான். அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் எச்சங்களுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்றான். கட்டுப்படு உடனே, எதுக்கு கட்டுப்படணும்? அவ்வளவு தூரம் கட்டுப்பட வேண்டிய தேவை இருந்துச்சு. கட்டுப்பட்டா என்னத்தை தருவ? எந்த கேள்வி கிடையாது. கட்டுப்படி என்றால் அஸ்லம்து ரப்பில் ஆலமீன்,
அகிலத்தின் ரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர் பதிலளித்தார். இந்த மாதிரி இறைவன் சொல்லிவிட்டார் என்று சொன்ன உடனே நம்முடைய உள்ளத்திலே அச்சம் வரும். எப்பொழுது? மறுமையை பற்றி ஆழமாக கண்டிப்பாக வரத்தான் போகிறது, மிக அருகாமையே இருக்கிறது, 100% அது நடந்தே தீரும் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டால் அல்லாஹ் மறுமை, நரகம், சொர்க்கம் என்று சொல்லப்பட்டவுடனே உள்ளத்திலே ஒரு பெரிய அச்சத்தை நல்ல மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்ப நாம அந்த அடிப்படையில் மறுமை இருக்கிறதா, முதலில் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் இது நாம புதிதாக சிந்தித்து கண்டுபிடிச்சு இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா காலாகாலமா இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். நம்ம உலகத்தில் நம்ம வாழக்கூடிய காலத்தில் மட்டும் கேட்கல, நமக்கு முந்தின ஜெனரேஷனையும் கேட்டாங்க, 500 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவங்க கேட்டாங்க, 1000 வருஷத்துக்கு வாழ்ந்தவங்க கேட்டாங்க, 2000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவங்க கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து உலகத்தில் தோன்றிய மனித உலகம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இறை தூதர்களுடைய காலத்திலேயுமே அது எப்படிங்க மரணத்துக்கு பிறகு எப்படி வாழ்க்கை இருக்குது, செத்துதான் எல்லாம் சுண்ணாம போயிட்டமே, ஒண்ணுமே இல்லையே, தோண்டி பார்த்தா மண்டவோடு கூட மிஞ்சலையே, எப்படி நாம வருவோம்? இந்த கேள்வி ஒவ்வொரு சமூகத்திலேயும் எழுப்பப்பட்டுக் கொண்டே வந்திருக்கிறது. எனவே இந்த கேள்விக்கான பதில நாம சிந்திக்க தேவையில்லை, இறைவனே சிந்தித்து ஆல்ரெடி பதில கூட சொல்லிட்டான். இது இருக்கத்தான் செய்து லாஜிக்காக, தர்க்க ரீதியாக மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதனை பல விதங்களில் இறைவன் நிரூபிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் அதற்கு முன்பு வாழ்ந்த காலத்திலேயும் இந்த மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை என்று சொன்னார்கள். திருமறை குர்ஆனை திறந்து பார்த்தால் ஏராளமான இடங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுற செய்தி எது இன்னைக்கு சொல்ற மாதிரி பல்வேறு வார்த்தைகள் மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குங்கிறத, வாழ்க்கை இல்லைங்கிறத பல்வேறு வார்த்தைகள்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை பூரா எடுத்து சொல்றாங்க. உதாரணமாக 19வது அத்தியாயம் 66வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், வயகூலு இன்சான் ஐராமா மித்துல சௌப உக்ரது ஹய்யா. இந்த மனிதன் சொல்லுகிறான், நான் இறந்து விட்டால் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படவேனா என்று அவன் கேட்கிறான். முந்தி கேட்டதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஐராமா மித்து ல சௌப உக்ரது ஹய்யா, நான் இறந்து விட்டால் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவேனா என்று அவன் கேட்கிறான். அதே மாதிரி 17வது அத்தியாயம் 49வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்கிறான், ஓ காலு, அவர்கள் கேட்கிறார்கள், ஐரா குன்னா இல்லாமன் ஒரு உபாத்தன் ஐயன்னால மபரு சொன்ன கல்கன் ஜதீதா, நாங்கள் இறந்து மக்கிவிட்டதற்கு பிறகு மீண்டும் புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா? இறந்து விட்டோம், எலும்புகளாகிவிட்டோம், மக்கி போய்விட்டோம், மக்கி போய்விட்ட நிலையில் மீண்டும் புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவங்க கேட்கிற கேள்விகளையா சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி 6வது அத்தியாயம் 29வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், வகாலு, அவர்கள் சொல்லுகிறார்கள், இன் ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா வமா நஹ்னு பிமபூஸீன், நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையை தவிர வேறு எந்த வாழ்க்கையும் கிடையாது. மௌத்தா போனதுதான், அதுக்கு பிறகு திரும்ப வாழ்க்கை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. வமா நஹ்னு பிமபூஸீன், நாம் எழுப்பப்படக்கூடியவர்கள் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி 37வது அத்தியாயம் 16, 17 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஐதாமத்தினாவ குன்னா துராபன் ஐதாமன், நாங்கள் மரணித்து எலும்புகளாக மக்கி போனதற்கு பிறகு 5 எழுப்பப்படுவோமா? அவ ஆபாவது அப்பளும் முந்தி சென்ற எங்களுடைய முன்னோர்களும் எழுப்பப்படுவார்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கிறது மட்டுமில்லையா, அல்லாஹ் மேலேயே சத்தியம் பண்ணி சொல்றாங்க. எப்படி? வாக்கசமோ பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம், அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியமிட்டு சொல்கிறார்கள். லா யபாசுல்லாஹு மன் யமூத், இறந்தவர்களை அல்லாஹ் எழுப்ப மாட்டான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் மேல சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையை நம்பணும். இன்னைக்கு நம்மள விளவரம் தான் இருக்கிறார்கள், அல்லாஹ்வே நம்ப ரெடி, இறைவன் இருக்கிறான், சொல்லி தந்திருக்கிற விஷயம் தான் நல்லா இருக்குது, வாழ்க்கையில கடைபிடிக்கத்தான் வேணும், சுகாதாரத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது, அறிவியல் விஷயங்களை இஸ்லாம் சொல்லுகிறது, வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளை தான் இஸ்லாம் காட்டித் தருகிறது, அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் செத்த பிறகு எப்படிப்பா, அது எப்படி வாழ்க்கை, டவுட்டா இருக்கு, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு,
அதுக்கு என்ன ரெக்கார்டு, அதுக்கு என்ன சான்று இருக்கிறது என்று உள்ளத்தை குறையில. அந்த மாதிரி அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள், அல்லாஹ்வோட சத்தியம் செய்கிறார்கள். சத்தியம் செய்யப்பட வேண்டியவன் அல்லாஹ் தான் என்கிற அளவிற்கு அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார்கள். ஆனா என்ன சொல்றாங்க, லா இபாசுல்லாஹ் யமூத், இறந்தவர்களை ஒரு காலம் அல்லாஹ் எழுப்பவே மாட்டான் என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதையெல்லாம் எப்படி சொல்றான், அவங்களோட சான்று இருக்குதா, ஆதாரங்களை வச்சுக்கிட்டு மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லைங்கிறாங்களா? என்ன சான்று வைத்திருக்கிறார்கள்? வைரா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின் மாகான ஹுஜ்ஜத்தஹும் இல்லா அன் காலூ தூபி ஆபாயினா இன் குன்தும் சாதிகீன். நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறப்பட்டால் அவர்களுடைய ஆதாரம் என்பது மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லைன்னு சொல்றமே, நீங்க இருக்கிறதுன்னு சொல்றது உண்மையாயிருந்தால் எங்களுடைய முன்னோர்களை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். இதுதான் அவன்கிட்ட பெரிய ஆதாரம். என்ன ஆதாரம்? சரிப்பா, மௌத்துக்கு பிறகு வாழ்க்கையில வாழ்க்கை இருக்குங்கிறல்ல, ஏத்துக்கிறோம். எப்போ? எனக்கு முன்னாடி மூத்தா போன என் தாத்தாவை கொண்டு வா, என் 5 தலைமுறைக்கு முன்னாடி மூத்தா போன பாட்டனை கொண்டு வா. நம்ம கேட்போம்ல, சூனியம் இல்லைன்னு சொன்ன உடனே சூனியம் இருக்குன்னா செஞ்சு காட்டுப்பாரு கேட்கிறோம்ல. அந்த மாதிரி மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குங்கிறிய, இருக்குன்னா கொண்டு வா, செத்தவனை கொண்டு வா. அல்ல என்ன கேட்கிறான், அதே நீ கேள்வி கேள்வி தப்பு இல்ல, கேள்வி மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருப்பியா? உன்கிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கிறது? எதிர்கேள்வி வைப்பதை தவிர வேற என்ன சான்று, வேற என்ன ஆதாரம் இருக்கிறது? சூனியம் இல்லை என்று சொல்லுகிறதாம நீ செய் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆதாரம் வச்சிருக்கிறோமா? சூனியம் இல்லை என்பதற்குரிய சான்றுகள், தர்க்க ரீதியான வாதங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டு சூனியங்கிறது இல்லை, இதுக்கு பிறகும் நீ இருக்குன்னு சொன்னா கொண்டா பார்க்கலாம், செய்ய பார்க்கலாம், உங்களுக்கு சவால் பண்றோம். அப்ப சொல்ல வேண்டிய ஆதாரங்களை, வைக்க வேண்டிய சான்றுகளை முன்வைத்து விட்டு அதுக்கு பிறகு செஞ்சு காட்டுன்னு கேளு. உன்ட என்னடா சான்று இருக்குது? மௌத்துக்கு பிறகு மனுஷன் எழுப்பப்பட மாட்டான் என்கிறாய, உன்னிடத்தில் இருக்கிற சான்று என்ன அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை பார்த்து கேட்கிறான். அதே மாதிரி இதே கருத்துப்பட இன்னும் பல வசனங்கள், 23வது அத்தியாயம் 82வது வசனம், 27வது அத்தியாயம் 67வது வசனம், 21 38, 32 10, 46 17, 51 12, இப்படி இன்னும் ஏராளமான இடங்களில் அவர்கள் எடுத்து வைத்த வாதங்களை, இறந்த பிறகு வாழ்வு உண்டா, மண்ணாகி போன பிறகு வாழ்வு உண்டா, எழும்பாகி போன பிறகு வாழ்வு உண்டா, மக்கி போனதுக்கு பிறகு வாழ்வு உண்டா, இல்லாமல் போன பிறகு வாழ்வு உண்டா என்று அந்த சமுதாயத்து மக்கள் எடுத்து வைத்த பல்வேறு கேள்விகளை திருமறை குர்ஆன் வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புகிறான். அதுல ஒரு இடத்துல அழகா ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். எப்படின்னா, எந்த ஒரு கூமுட்டத்தனமான விஷயமா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மனுஷன் ஏத்துக்கிறான். எந்த கட்டத்தில்? அவனுடைய முன்னோர்கள் வழியா வந்துச்சுன்னு வச்சுக்குவோம், அதை ஏத்துக்கிறான். இந்த ஆலமரத்தை 50 தடவை சுத்தி வா, உனக்கு புள்ள பிறக்கும். யார் சொல்லணும்? அவங்க அப்பாவோ, அவங்க தாத்தாவோ, அவங்க பாட்டனோ, ஒரு 5 தலைமுறையா நாங்க இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அப்பா பாட்டை எல்லாருமே ஆலமரத்தை சுத்தி சுத்தி தான் புள்ள பெற்றிருக்கிறான். அதனால நீனும் போய் சுத்துன்னு சொன்னா, எங்க அப்பா சொல்லிட்டாங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க, எங்க தாத்தா சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்கறானா இல்லையா? இன்னைக்கே பாருங்க, 150 வருஷமா கந்திரி கொண்டாடுற, நீ ஏன்டா கொண்டாடுற? 150 வருஷமா எங்க முப்பாட்டம் கொண்டாடி இருக்காப்ல, என் பாட்டனார் கொண்டாடி இருக்காருல, என் தாத்தா கொண்டாடி இருக்காருல, அப்ப நானும் கொண்டாடுவேன். அப்போ அறிவுகட்டத்தனமான, மூடத்தனமான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முன்னோர்கள் செய்து விட்டால் நாங்க செய்ய ரெடிமா. இது மனுஷன் இருக்கிற இயற்கையான ஒரு இயல்பு, ஒரு பண்பு. முன்னோர்கள் போன வழியில நாங்களும் போறோம். இப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எடுத்து சொல்றான். 27வது அத்தியாயம் 67 68 மறுக்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஐதா குன்னா துராபன் வாபாவுனா ஐநாள முக்ரஜூன், நாங்கள் மண்ணாகிவிட்டால் நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் எழுப்பப்படுவோமா? லக்கது உரைதினா ஹாலா நஹனு ஆபாவுனா மின் கபுல், நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் இது குறித்து எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். இன் ஹாலா இல்லா அசாதீருல் அவ்வலீன், இது எங்களின் முன்னோர்களுடைய கட்டுக்கதையை தவிர வேறில்லை. முன்னோர்கள் சொல்லிட்டா எப்ப பெரிய கதையா இருந்தாலும் நம்பல. அப்ப முன்னோர்கள் சொன்னதுக்காண்டியே நம்ப வேண்டியதானப்பா. ஏன்பா நம்பல? ஏன்னு கேட்டா அவங்களுடைய அறிவை ஏத்துக்க மாட்டேங்குது.
என்னத்தை சொன்னாலும் எவ்வளவு பெரிய ஆளு சொன்னாலும் எவ்வளவு பெரிய சமுதாயம் சொன்னாலும் அது எப்படி நடக்கும் தெரியலையே. மற்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், கண்ணுக்கு முன்னாடி நிரூபிச்சிடுவோம். ஆனா இதை நிரூபிக்கிறதுக்கு வழி இல்லையே என்று சொல்லி மனிதனுடைய அறிவு ஏற்க மறுக்கிறது. இப்ப அல்லாஹ் இதுக்கெல்லாம் பதில் சொல்றான். உன் அறிவு ஏற்கலையா? ஏற்கிற பதிலை நான் சொல்கிறேன். என்ன பதில்? முதல்ல ஒண்ணுமே இல்லாம நீ இருந்திய, ஏற்கனவே ஒன்ன நான் நினைப்ப படிச்சிருக்கிறேன், அதை நம்பியா இல்லையா? ஒன்றுமே இல்லாமல் இருந்த நிலையில் மனிதனாகிய உன்னை அல்லாஹ்வாகிய நான் படைத்திருக்கிறேன். ஏற்கனவே படைத்த ஒருவனுக்கு அழிந்ததற்கு பிறகு மீண்டும் படைப்பது சிரமமா? முதல் வாதத்தை அல்லாஹ் எடுத்து வைக்கலாம். நிறைய வாதங்கள் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? முதல்ல படைச்சவனுக்கு திரும்ப படைக்கிறது கஷ்டமா? உலகத்துல எத்தனையோ விஷயங்களை மனிதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. மனுஷன் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் எல்லாமே முதலாக உலகத்திற்கு வருகிற பொழுது அது ரொம்ப பெரிய சிரமத்திற்கு பிறகுதான் உலகத்தை வந்து அடைந்திருக்கும். நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பார்கள், கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்திருப்பார்கள், பல விஞ்ஞானிகள் மூளையில் போட்டு கசக்கி இருப்பார்கள். அதுக்கு பிறகு முதலாக ஒன்றை கண்டுபிடித்திருப்பார்கள். ஒரு மைக்கை கண்டுபிடித்திருப்பார்கள், ஒரு பேனை கண்டுபிடித்திருப்பார்கள், ஒரு கடிகாரத்தை கண்டுபிடித்திருப்பார்கள், ஒரு கேமராவை கண்டுபிடித்திருப்பார்கள், ஒரு செல்போனை கண்டுபிடித்திருப்பார்கள். முதல் தடவை கண்டுபிடிக்கிற பொழுது பல மாதங்கள், பல வருடங்கள், பல மனிதர்களுடைய உழைப்பு, பல லட்சக்கணக்கான ரூபாயுடைய முதலீடு என்று பல்வேறு சிரமங்களுக்கு இடையில அது கண்டுபிடித்து உலகத்தை வந்து அடையும். திரும்ப இரண்டாவது தடவை படைக்கிறது, உருவாக்குறது, முதல்ல பெற்ற கஷ்ட அளவு கஷ்டப்படுவார்களா? எந்த கஷ்டம் கிடையாது. அதுக்கு பிறகு ஈஸியா அடிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பார்கள். முதல் மைக்கு படைக்கிறதுக்கு செய்யறதுக்கு பெற்ற கஷ்டத்தை இன்னைக்கு மைக்கு செய்கிறவர்கள் கஷ்டப்படுகிறார்களா? முதல் கேமராவை, முதல் செல்போனை, முதல் கட்டிடத்தை உருவாக்கும் பொழுது பட்ட சிரமங்கள் இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்களா? அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு உண்மையை சொல்றான். முதல்ல படைச்சவன் நானு, எனக்கு திரும்ப படைக்கிறது கஷ்டமா? பல்வேறு இடங்கள் எல்லாம் கேட்கிறான். அதாவது 36வது அத்தியாயம் 77வது வசனம், 78வது வசனம், 79வது வசனம் அதெல்லாம் கேட்கிறான். அவலம் எரல் இன்சானும் அண்ணா கலக்கராவும் நுத்துபத்தின் பைதாவோ ஹசீமும் முபீன். இந்த மனிதன் சிந்திக்கவில்லையா? அவனை ஒரு விந்து துளியிலிருந்து நாம் தான் படைத்திருக்கிறோம். ஆனால் அவனோ பகிரங்கமாக எதிர்வாதம் செய்து கொண்டிருக்கிறான். ஒண்ணுமே இல்லாம இருந்து நாம படைச்சிருக்கிறோம், அதை பத்தி அவனுக்கு சிந்தனை இல்ல. அவன் நமக்கு உதாரணம் கூறுகிறான். அவனை நாம் படைத்திருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு நமக்கு அவன் உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறானா? பால கேட்கிறான். மக்கி போனதற்கு பிறகு எங்களை உயிர்ப்பிக்கிறவன் எவன் என்று கேட்கிறான். புல் நபியே சொல்லுங்கள், அல்லது அன்சாக அவ்வளவு ஆரம்பத்திலே முதல் தடவையாக உன்னை படைத்தவன் மீண்டும் படைப்பான் என்று சொல்லுகிறாங்க. முதல்ல படைச்சவன் வந்தாங்களா? முதல்ல படைச்ச அல்லாஹ்வுக்கு திரும்ப படைக்கிறது கஷ்டமா என்று சொல்றது யாசின் அல்லாஹ் இந்த கேள்வி எழுப்புகிறான். அதே மாதிரி 50வது அத்தியாயம் 15வது வசனம் அதுல கேட்கிறான். புதுசா படைக்கிறதுல பெரிய குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. படைப்பானா படைக்க மாட்டானா, நடக்குமா நடக்காதா, நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் இருக்கிறியப்பா. அப்ப ஐநாபில் ஹல்கில் அவ்வல் பல்ஹும் பில் அபிசிமின் ஹல்கின் ஜதீத். முதன்முறையாக படைக்கிற பொழுது நாம் இயலாதவர்களாக இருந்தோமா? புதிதாக படைப்பதை பற்றி குழப்பத்திலே இருக்கிறாயே. முதல்ல படைக்கும் போது ஈஸியா படைச்சிட்டேன், சிரமம் இல்லாம படைச்சிட்டேன், அழகா படைச்சு மனித குலத்தை உலகத்துல பரவ விட்டு இருக்கிறேன். பிறகு 2ஆம் பட்டம் படைக்கிறத போய் டவுட் பண்றீங்க, ஆச்சரியமா இருக்கிறத உங்க கேள்வி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50வது அத்தியாயம் 15வது வசனத்துல நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகிறார். இன்னொரு இடத்துல கேட்கலாம். சூரத்து தஹர் 76வது அத்தியாயம் 1-2 முதல் வசனத்திலே 2வது வசனத்திலே கேட்கிறான். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. இந்த மனிதன் மீது குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு நீண்ட காலம் சென்றிருக்கிறது, அதை அவன் அறியவில்லையா? என்ன கேள்வி? எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு அவனுடைய வயசுக்கு முந்தின ஒரு காலத்தை எடுத்து பாருங்க. 50 வயசு ஒருத்தருக்கு 52வது வருஷத்துல எங்க இருந்தார்? 50 வருஷத்துக்கு இடையில கேட்டா
ஒரு வயசுல இங்க இருந்தாரு, இப்படி இருந்தாரு, 2 வயசுல இப்படி இருந்தாரு, 5 வயசுல இப்படி இருந்தாரு, 40 வயசுல இப்படி இருந்தாரு சொல்லிவிடலாம். 50 வயசு மனுஷன் 52வது வருஷம் எங்க இருந்தான், 100வது வருஷத்துல எங்க இருந்தான், 500வது வருஷத்துல எங்க இருந்தான், 1000வது வருஷத்துல எங்க இருந்தான், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தான்? ஒரு நீண்ட நெடிய காலம் போயிருக்கிறது, சிந்திக்கலையா? இன்னா கலக்கனாகும் மின் நுதுபத்தின் அம்சாஜ், ஒரு கலப்பான விந்து துளியிலிருந்து நாம் தான் அவனை படைத்திருக்கிறோம். அல்ல கேட்கலாம். அதே மாதிரி 19வது அத்தியாயம் 67வது வசனத்தில் கேட்கிறான், அவளா எதுக்குருள் இன்சான் அண்ணா கலக்கனாகும் மின் கபுல் வலம் எக்கு செய்யா. இதற்கு முன்னர் இன்ன பொருள் என்றே சொல்ல முடியாத ஒரு நீண்ட நெடிய சொல்ல முடியாமல் இருந்த ஒருவனை நாம் தானே படைத்திருக்கிறோம். மனிதனை படைத்தோமே, அதை அவன் சிந்திக்கவில்லையா? என்ன பொருளாகவும் இருக்கல, என்ன வடிவத்திலையும் இல்ல, எங்க இருந்தேன்னு சொல்ல முடியாது. அப்ப எங்க இருந்த, எப்படி இருந்த, என்னவா இருந்த, என்ன எதுவுமே பதில் சொல்ல முடியாத நிலையில் இருந்த உன்னை ஒன்றுமில்லாமல் இல்லாமையில் இருந்து அல்லாஹ் படைச்சிருக்கிறான, அதை சிந்திக்க தெரியலையா? இல்லாமையில படைச்சவனுக்கு மீண்டும் படைக்கிறது கஷ்டமா? குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் இந்த வாதத்தை திரும்ப திரும்ப ஒரு இடத்துல கேட்கிறான். 56வது அத்தியாயம் 58 59 வசனத்துல கேட்கிறான், அபராயித்துமா தும்னூன், நீங்கள் செலுத்துகிற விந்தை சிந்தித்து பார்த்தீர்களா? அன்தும் தகுலுக்கூனஹு அம் நஹ்னுல் காலிகுன், அதனை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கிறோம்? என் பிள்ளைய நான் தான் பெற்றெடுத்தம்மா, பெற்றது நீதான் தந்தை மறுக்கல, நீதான் தாய் அதை மறுக்கல, ஆனால் நீங்கள் தான் படைத்தீர்களா? என்னத்தை படைச்ச? குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்ட, உயிரிழக்கிற உன்னுடைய மனைவியுடைய கர்ப்பப்பைக்குள்ள செலுத்தினாய், அது அறிவியல் பூர்வமா நிரூபிக்க முடியும், சான்று இருக்கிறது. சரி, உள்ளுக்குள்ள போனதை உள்ள வச்சு வளர்க்கணுமப்பா, யார் வளர்த்தா? உள்ளுக்குள்ள நீ என்ன சைஸ்ல அனுப்புன, உள்ள இருந்து வெளியில என்ன சைஸ்ல வந்துச்சு உன் புள்ள, உள்ள அனுப்புற சைஸ் என்ன? அதுக்கு ஒரு எடை உண்டா? ஒரு 5 கிராம் சொல்ல முடியுமா? ஒரு 2 கிராம் சொல்ல முடியுமா? ஒரு 1 கிராம் சொல்ல முடியுமா? அற்பத்திலும் அற்பமான ஒரு கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு மிக குறைந்த ஒரு அணுவை நீ கருவறைக்குள்ளே செலுத்தினாய், உள்ள இருந்து எப்படி வந்துச்சு? 2 கிலோ, 2.5 கிலோ, 3 கிலோ, 3.5 கிலோ பிள்ளைக்கு வெயிட். இவ்வளவு பெரிய வெயிட் எப்படி வந்துச்சு? உள்ள வச்சு டெவலப் பண்ணது யாரு? சரி, வெயிட் மட்டும் வந்துச்சுன்னா அது ஒரு கண்ணாக வருகிறது, மூக்காக வருகிறது, தலையாக வருகிறது, காலாக வருகிறது, இதயமாக வருகிறது, மூளையாக வருகிறது. அந்த மூளையை நீ செஞ்சியா? உள்ளுக்குள்ள வச்சு கையை நீ செஞ்சியா? வயிற்றுக்குள்ள வச்சு காலை நீ செஞ்சியா? நீ என்னத்தை செஞ்ச? உள்ளுக்குள்ள போன அந்த விந்து துளி பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி மடங்கு பெரிதாக வெளியில் வந்தது. அதற்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நீதான் தந்தை, அதை மறுக்கல. பெற்றெடுத்தவன் தான் தாய், அதை மறுக்கல. ஆனால் தாய் தான் படைத்தாரா, தந்தை தான் படைத்தாரா, அல்லது இறைவன் படைத்தாரா? அன்தும் தகுலுக்கூனஹு அம் நஹ்னுல் காலிகுன், நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா? சொல்லுவதில்ல. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சிந்திச்சு பாரு. அலா அன்பத்தில் அம்சாலக்கும் ஒரு விஷயாக்கும் தீமானாத்தாலும், இந்த மாதிரி படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு உங்களை மாதிரி மனிதர்களை நீங்கள் அறியாத விதத்திலே மீண்டும் படைப்பதற்கு ஆற்றல் இல்லைன்னு நினைக்கிறியா? அறிவு எங்கடா போச்சு? எதை எடுத்தாலும் சிந்தனை சிந்தனை அறிவு அறிவுங்கிறிய, இதுலயே உன் அறிவு வேலை செய்யவில்லை. அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். அதே மாதிரி 22வது அத்தியாயம் 5, 6, 7 ஆகிய வசனத்தில் மனிதனுடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை சொல்லி வருகிறான். விந்து துளியா உள்ள போன, மண்ணில படைச்சேன், பிறகு விந்து துளியான, விந்து துளி உள்ள போச்சு, உள்ள இருந்து குழந்தையா வந்த, குழந்தை இளைஞனான, இளைஞன் முதியவனானாய், முதியவன் கல்லாத பருவத்தை அடைந்தாய். இவை அனைத்திற்கும் சொந்தக்காரன் யார்? ذلك بأن الله هو الحق وأنه يحيي الموتى وأنه على كل شيء قدير. அல்லாஹ் அனைத்திற்கும் ஆற்றல் பெற்றவன் என்பதும், இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்பதும் இதிலிருந்து உங்களுக்கு தெரியவில்லையா? இதை தவிர வேறு என்ன காரணம் சொல்ல இருக்கிறீர்கள் என்று முதல் வாதத்தை, இன்னும் பல வாதங்கள் வைக்கிறான். முதலாக முதலில் நரகத்திற்கு கொண்டு செல்லுகிற செய்திகள் என்ன என்பதை தெரிவதற்கு முன்பு இந்த பேஸ் நம்முடைய உள்ளத்தில் ஆழமா பதியும். கண்டிப்பாக நரகம் இருக்கிறது, மறுமை இருக்கிறது, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு முதல் காரணமாக இவர் சொல்கிறார்,
முதலில் படைத்தவனுக்கு மீண்டும் படைப்பது சிரமமில்லை என்பதை நீங்கள் சந்தேகம் வர புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு இன்னும் பல வாதங்களை வைக்கிறான். அந்த வாதங்களை பார்த்துவிட்டு நம்மை நரகில் கொண்டு தள்ளுகிற காரியங்கள் என்னென்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம்